அவுட்டு. நீங்க அப்பாச்சி 160 டிவியோட ஃபீச்சர்ஸ் அண்ட் ஸ்பெசிஃபிகேஷன் பார்ப்போம் வாங்க. ஃப்ரண்ட்ல பாத்தீங்கன்னா அக்ரெசிவான ஒரு ஹெட்லாம்ப் இருக்கும், எல்இடி ஹெட்லாம்ப். கீழே பாத்தீங்கன்னா டிஆரும் எல்இடியா இருக்கும். ஃப்ரண்ட்ல பாத்தீங்கன்னா டெலஸ்கோபிக் சஸ்பென்ஷன் இருக்கு. இதனால நீங்க வந்து எந்த ட்ரபிள் இல்லாம நீங்க வந்து டிராவல் பண்ணலாம். ஃப்ரண்ட்ல 270mm ஓட்டப்பட்ட டிஸ்க் இருக்கு. கண்டினியூஸா நீங்க வண்டி ஓட்டலாம். அதிகமா ஹீட் அதிகமா உட்க வராது. இது பாத்தீங்கன்னா நம்பர் பிளேட் ஃபிட் பண்ற கிளாம்ப் வரும். இந்த அப்பாச்சி 160 வந்து இந்தியாவில் உற்பத்தி பண்றத பிரசன்டேஷன் பண்றதுக்காண்டி ஒரு ஸ்டிக்கரிங் கொடுத்துருக்கோம். இண்டிகேட்டர் பாத்தீங்கன்னா ஹாலஜன் இண்டிகேட்டர் தான் வருதுல. ஒரு ஃப்ரீமியம் பைக்ல எப்படி கொடுத்துருப்பாங்களோ அதே மாதிரி தான் உங்களுக்கு பிரேக் ஒரு லிவர்ஸ் தான் இருக்கும். கன்சோல் என்னென்ன வரும்னா உங்களுக்கு ட்ரிப் மீட்டர் வரும், ஓடோமீட்டர் வரும், லோ ஃபீல் இண்டிகேட்டர் வரும், மால் ஃபங்க்ஷன் லைட் இருக்கு. இது எம் போட்டுக்கும், எஸ் போட்டுக்கும். இது மோட் பட்டன், இது செட் பட்டன். இது இந்த லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா ஐ சிம்பிளோட இது இருக்கும் பட்டன். இது கண்டினியூஸாக உங்க கால் வருது, டிராவல் ஆகும் கால் வருது பார்த்தீங்கன்னா அது கட் பண்ணி வருதுக்கு. இந்த ரைட் சைடு பார்த்தீங்கன்னா மோட் பட்டன் இருக்கும். இந்த மோட் பட்டன் என்னென்ன வரும்னா அர்பன் மோட், ரைட் மோட், ஸ்போர்ட் மோட் வரும். அர்பன் மோட்லையும் ரைட் மோட்லையும் இன்ஜின் பெர்ஃபார்மன்ஸ் கம்மியாக இருக்கும். ஸ்போர்ட் மோட்ல பிக்கப் அதிகமாக இருக்கும். ஸ்போர்ட் மோட்ல டாப் ஸ்பீட் 107 வரைக்கும் ரீச் பண்ணலாம். இதே வந்து அர்பன் மோட், ரயில் மோட்லையும் மட்டும் டாப் ஸ்பீட் பார்த்தீங்கன்னா 104 தான் ரீச் பண்ண முடியும். ஃப்ரண்ட்ல பார்த்தீங்கன்னா 1982 பேஜ் இருக்கும். டேங்கோட கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 12 லிட்டர். அதே மாதிரி E20 ஒரு பெட்ரோல் வந்து கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. இந்த வர ஃபியூச்சர் எல்லா வண்டியுமே 20% எத்தனால் பெட்ரோல் தான் வரும். கீழே பார்த்தீங்கன்னா இன்ஜின் கவுல் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்போர்ட்டி லுக்காக இருக்கும், நல்லா ஸ்டைலிஷாக இருக்கும். நீங்கள் கண்டினியூஸாக வண்டி ஓட்டும் போது ஹீட் வந்து உங்களுக்கு உங்கள் லெக்கில் படாது. இன்ஜினுடைய பவர் பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா 159.7 சிசி பவர் வரும். இது ஏர் கூல்டு இன்ஜின் தான் உங்களுக்கு. சைடில் பார்த்தீங்கன்னா RDFI கொடுக்கும், ரேசிங் டியூன் ஃபியூல் இன்ஜெக்டர். இது பேக்கில் பார்த்தீங்கன்னா 200mm உள்ள டிஸ்க் பிரேக் இருக்கு. இந்த காலிபரை வந்து பாதுகாப்பாக வச்சுக்கிறதுக்கு ஒரு சின்ன பிளாஸ்டிக் மாதிரி கொடுத்துருக்கோம். இந்த ஃபூட்டர்ஸ் வந்து ஃபோல்டபுள் ஃபூட்டர்ஸ். இது அதே மாதிரி MHன்னு ஒரு ஜாக்கப்ஸ் இருக்கு பேக்ல. மோனோ டியூப் இன்வெர்டர் கேஸ் ஃபில் ஜாக்கப்ஸ் இருக்குது. நீங்க வந்து கண்டினியூஸா நீங்க வண்டி ஓடும் போது உங்களுக்கு பேக் பெயின் எதுவும் வராது. கண்டினியூஸா நீங்க வண்டி ஓடலாம். இந்த சீட் வந்து கொஞ்சம் ரெக்ஸின் சீட் காத்து இருக்கும். ஸ்பிளிட் டைப் உள்ள சீட். இது ரைடருக்கு வந்து போன வாரம் பண்ண வியாபாரத்தை சொல்றமே இவன் குழப்பற என்ன விக்கிறோம்னே தெரியல. பேக்ல வந்து பாத்தீங்கன்னா பில்லினருக்கு வந்து நல்லா ரஃப்ல கொடுத்துருப்பாங்க. அனாவசியமா வண்டி ஓட்டும் போது பிரேக் அடிக்கும் போது ஸ்கிட்டாய் வராம இருப்பாங்க. அவங்க நல்லா ஸ்டெபிலிட்டியா பிடிச்சி உட்கார இருக்கும். நல்லா கிராப் ரேட் நல்லா இருக்கும். டெயில் லேம்ப் வந்து நீங்க லாங் டிஸ்டன்ஸ் பாக்குறதுக்கு டெயில் லேம்ப் வந்து பாத்தீங்கன்னா எல்இடி டெயில் லேம்ப் கொடுத்துருக்கோம். டயர் வந்து பழைய வந்து அப்பாச்சி வண்டியோட இப்போ வந்து டயர் வந்து எம்எம் கூட்டிட்டாங்க. இப்போ 120 17 இன்ச்சஸ் இது. வெயிட் அதே மாதிரி வந்து இப்போ வெயிட் குறைச்சாச்சு. இப்போ 138 கிலோ இருக்கு. வெயிட்லெஸ்ஸாக வண்டி நல்லா ஓட்டலாம். அது வீல் பேஸ் பார்த்தீங்கன்னா 1330 கிரவுண்ட் கிளீஸ் வந்து 180 வரும். இந்த ரெஃப்ளெக்ட் லைட் எதுக்கு வச்சிருக்கோம்னா வண்டியோட வித்து இவ்வளவு தான் காட்டுறதுக்காண்டி லைட் செட் பண்ணி வச்சிருக்கோம். பின்னால் வந்து வண்டி வருந்தாலும் இதுவும் ரெஃப்ளெக்ட் ஆகும். இதுவும் ஒரு சேஃப்டிக்காண்டி போய் பண்ணி வச்சிருக்கோம். அப்படியே சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு 3D லோகோல ஸ்டைலிஷாக இருக்கும். உங்களுக்கு TVS எம்பளம். ஃப்ரண்ட்ல வந்து அந்த கிளஸ்டரில் பார்த்தீங்கன்னா ப்ளூடூத் கனெக்டிவிட்டி இருக்கும். கால் இருக்கு, SMS அலாட் இருக்கு, இன்ச் பை இன்ச் நேவிகேஷன் இருக்கு, லாஸ்ட் கால் லொகேஷன் இருக்கு. இதை தவிர்த்து உங்களுக்கு ஏதாச்சும் அப்பாச்சி ரிலேட்டடா எந்த டவுட்னாலும் கமெண்ட்ல கேளுங்க, சொல்றேன் உங்களுக்கு.